நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த மசோதா இன்று தாக்கல். தவறாமல் பங்கேற்குமாறு தங்கள் கட்சி எம்பிக்களுக்கு பாஜக காங்கிரஸ் உத்தரவு. கச்சத்தீவை மீட்பது குறித்து இன்று பேரவையில் தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இலங்கை செல்லும் பிரதமர் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி தீர்மானம். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேர் சென்னை வருகை. பிப்ரவரி 19 மற்றும் 20ஆம் தேதி எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதானவர்கள் தாய்நாடு திரும்பினர். திமுக கரை வேட்டி கட்டுவிட்டால் நெற்றியில் பொட்டு இருந்தால் அழித்துவிட வேண்டும். திமுக மாணவரணி செயலாளர்கள் கூட்டத்தில் MP R ராசா பேச்சு. ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கை கட்டி சங்கியும் கை கட்டினா எவன் சங்கி எவன் அனுப்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவோ புகுது வச்சுதான் வச்சுங்க. எல்லாம் பிடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சுருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அரசியல் கிடையாது. கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அழிந்துவிடும். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. டெல்லிக்கு சென்றது ஏன் என கேள்விகளால் துளைத்தெடுத்த அதிமுக MLA-க்கள். கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்ற செங்கோட்டையன். வரும் 15ஆம் தேதி கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு. தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக KC பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. கடந்த ஒரு மாதத்தில் 1,17,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்க்கை. கல்வியின் துணை கொண்டு உலகை வெல்ல அரசு பள்ளிகளே அடித்தளமிடும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவு. நாளை கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுக்கோட்டை அருகே சாலையில் சென்றபோது தீப்பற்றி எரிந்த இருசக்கர வாகனம். படுகாயமடைந்த 9 வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டை அருகே 210 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் தனிப்பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல். 3 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக 6 பேர் கைது. சின்னத்திரை நடிகை ஷர்மிளா தாப்பா மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு. போலியான தகவல்கள் கொடுத்து பாஸ்போர்ட் பெற முயன்றதாக நடவடிக்கை. மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் 1,96,000 கோடி ரூபாய் GST வசூல். தமிழ்நாட்டில் GST வசூல் 7 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல். குஜராத்தில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. குஜராத் தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. மியான்மரில் கடந்த 4 நாட்களாக பகலிரவு பாராமல் தொடரும் மீட்பு பணிகள். 100கணக்கான குடியிருப்புகள் இடிந்து விழுந்திருப்பதால் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம். IPL லீக் போட்டியில் லக்னோவை வீழ்த்தி பஞ்சாப் அசத்தல் வெற்றி. 34 பந்துகளில் 69 ரன்கள் விளாசிய பிரப்சிம்ரன் சிங். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.